வணக்கம் நண்பர்களே. விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி பழகி வாழ்ந்தா எப்படி இருக்குன்ற கற்பனை கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, அட்டகாசமா பாடுற மட்ட குதிரை ஒன்று 2 கூட்டாளிகளோடு சேர்ந்து பெரிய மேடையில் பெர்ஃபார்மன்ஸை பண்ணணும்னு ஆசைப்படுது. ஆனால் அதோட தோற்றத்தை வச்சு யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க. ஒரு நாள் தெரியாதனமா நடந்த சம்பவத்தால யூனிகார்ன், அதாவது கொம்பு வச்ச குதிரை போல வேஷம் போட்டுருது. அதை பார்த்து எல்லாரும் வாயை பொழகுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாட்டு பாடி உலக லெவல் ஃபேமஸ் ஆகுது மட்ட குதிரை. ஒரு நாள் இந்த வேஷம் கலைஞ்சா என்னவாகும்? மக்கள்லாம் இது வெறும் மட்ட குதிரை தான்னு கண்டுக்காம போயிடுவாங்களா, இல்லை இதோட திறமையை பார்த்து பாராட்டுவாங்களான்றதை பற்றி கலவரமான அனிமேஷனில் 2024 வெளிவந்திருக்க தெல்மா த யூனிகார்னோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் துருப்பிடிச்ச பக்கெட்டின்ற பேரில் ஒரு ட்ரூப் ஆரம்பித்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு மட்ட குதிரையான தெல்மா. அது கூட சேர்ந்து தெரியா கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு இருக்க கழுத பேர் தான் ஓட்டிஸு, தெல்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அடுத்து ரணக்கொடூரமாக ட்ரம்ஸ் வாசிக்கிற கழுத பேர் ரெஜ்ஜி. இதுங்க மூணும் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மக்கள்லாம் ஆரவாரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நேரமாச்சு, உன்னோட சம்பவத்தை செஞ்சு காட்டுன்னு ஓட்டிஸும் ரெஜ்ஜியும் சொல்கிறாங்க. உடனே தெல்மா கண்ணை முடிக்கிட்டு மக்கள் மத்தியில எகிரி குதிக்குது. அவங்க கையில் விழாமல் காற்றுல மிதந்து போகுது. ஆனால் கொஞ்ச தூரத்திலேயே தபார்னு வைக்க பொருள் மேலே விழுது. அப்போதான் இந்த பயபுள்ளைங்க பழைய கொட்டாயில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்குங்கன்னு காமிக்கிறாங்க. என்னப்பா இந்த வைக்க பொருளை விழுந்தாலும் முதுகு வலிக்குதுன்னு புலம்புது தெல்மா. அதுகிட்ட நாளைக்கு நடக்க போகிற திறமையை காட்டுற தேர்வில் இப்போ நம்ம பண்ணுறதை விட இன்னும் அதிகமாக பண்ணோம், அதுக்காக தான் பட்டாசை வாங்கின்னு வந்தேன்னு கொளுத்தி வச்சு காட்டுது ரெஜ்ஜி. அதை கையில் பிடிக்க பயந்த தெல்மா மாற்றி மாற்றி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. கடைசியாக வெளியே இருக்க பாத்ரூமில் அதை தூக்கி வீசிடுதுங்க. அது பறந்து போய் விழும்போது உள்ள அமைதியாக உட்காந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அலறி அடித்து வெளியே வராரு. இதுங்க ஒன்றும் தெரியாத மாதிரி வேலையை பார்க்க போதுங்க. காலையில் பஞ்சு காடை வச்சுட்டு எல்லாருக்கூடையும் சகஜமாக பேசிட்டு வேலை செய்ய வருது தெல்மா. அப்போ ஓட்டிஸு அழகாக ஐஃபை அடிச்சுட்டு நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் நம்ம கலந்துக்கிற அளவுக்கு இன்னும் திறமையை வளர்த்துக்கலையோன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது. 10 வருஷமா நாம் இந்த கொட்டாயில் உட்காந்து பாடி கிடக்கிறோம், அதை தாண்டி நாம் வெளியே போய் பாட தேவையில்லையான்னு கேட்குது தெல்மா. எனக்கு உன் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால எதை பற்றியும் கவலை கிடையாதுன்னு சொல்லுது ஓட்டிஸு. அப்போ டிராக்டர் ஓட்டின்னு வந்த ரெஜ்ஜி இதுங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு நேராக போய் கோழி கூண்டில் மோதி நிற்குது. அந்த கோமாளித்தனத்தை பார்க்காம உள்ளே போய் லிரிக்ஸ் நோட்டை லாக்கரில் வச்சுட்டு தள்ளுவண்டியை மாட்டிக்கிட்டு வரும்போது, என்ன தெல்மா, இது நாள் வரைக்கும் உன்னால் ஒரு பாட்டுக்கு மட்டும் லிரிக்ஸ் எழுத முடியலையே, அது இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்குது ஓட்டிஸு. அப்பவும் முடியல, இப்போவும் முடியல, அது எப்பவும் முடியாதுவான்னு சொல்லிட்டு டிவியில் பார்க்கும்போது தலையில் கொம்போட இருக்க நார்வால் மீன் இனத்தை சேர்ந்த நிக்கி செம்மையாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு மீன் இருக்குமான்னு கூகுள் பண்ணி பார்க்கும்போது நிஜமாலே இருக்குப்பா. இது எனக்கு தெரியாமல் போச்சு. சரி கதையை பார்ப்போம். அந்த நிக்கி மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுது தெல்மா. அந்த சமயம் பாலை கறந்துக்கிட்டு இருக்க ரெண்டும் சாணியை வாரி போடுங்கன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு கடுப்புலையே அந்த தள்ளு வண்டியில் சாணியை ஏற்றிக்கிட்டு தெல்மா போகிறப்போ அதை சுற்றி பறந்துக்கிட்டு இருக்க ஈக்கள் எல்லாம் தெல்மாவை கிண்டல் பண்ணுதுங்க. மூக்கு உள்ள பூந்து மூளையை தொட்டு வந்துட்டேன் பாருன்னு பெருமை பீத்திக்குதுங்க. அந்த சமயம் பக்கத்து தோட்டத்தில் இருக்க 3 சீன் போடுற குதிரைங்களும் அது மேலே இருக்க 2 பேரும் நெக்கெல்லாம் நடந்து வராங்க. அதுங்க கண்ணில் சிக்கிடக்கூடாதுன்னு வேகமாக போன தெல்மா கல்லில் மோதி கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாமல் மொத்த சாணியும் மேலே கொட்டிக்குது. அதை பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரித்த 3 குதிரைங்களும், சாணி மாதிரி சாங்க பாடுற நீங்கள்லாம் திறமை காட்டுற தேர்வில் வந்து என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்குதுங்க. அப்போ முடியல இருக்க சாணியெல்லாம் செலுப்பி விட்டு போட்டி முடிஞ்சதும் எங்ககிட்ட வந்து பேசுன்னு சொல்லுது தெல்மா. ஆனால் பாவம், செலுப்பி விட்ட சாணி குதிரை கண்ணில் பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அதனால வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்துது. இருந்தாலும் பரவாயில்லன்னு மாஸ்கை போட்டு திறமையை காட்டுற தேர்வில் வந்து கலவரமாக பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. அதை பார்த்து பூரிச்சு போன 3 ஜட்ஜுகளும் ஃபுல் மார்க்கை போடுறாங்க. அதே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த தெல்மா கேங்கு நாம எப்படிப்பா ஃபுல் மார்க் வாங்குறதுன்னு யோசிக்குதுங்க. அடுத்து துருபிடிச்ச பக்கெட்டு ட்ரூப்பை வந்து பாடுங்கன்னு அறிவிச்சதும் ஓட்டிஸு ரெஜ்ஜி ரெண்டும் வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ண ரெடியாக இருக்குங்க. ஆனால் பீதிலேயே வந்த தெல்மா பாட்டு பாடுறதுக்காக வாயை திறக்கும் போது, நீங்கள் மேடையை விட்டு இறங்கலாம், உங்களுக்கு இந்த போட்டியில் கலந்துக்க தகுதியே இல்லைன்னு சொல்கிறாங்க ஜட்ஜுங்க. ஏன் எதுக்குன்னு தெல்மா கேட்க, ஒன்றுமே இல்லாத மட்ட குதிரையெல்லாம் ஓஹோன்னு தூக்கி வச்சு கொண்டாட முடியாதுல்ல, ஒழுங்கா இடத்த காலி பண்ணிடுங்கன்னு கத்துறாங்க. அதை கேட்டு செம்ம கடுப்பாகி அவங்கள தட்டி கேட்க வரும்போது ஒயர் தடுக்கி கீழே விழுந்துருது தெல்மா. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ஸும் கிட்டாரும் அது மேலேயே வந்து விழுது. உடனே ட்ரம்ஸை கிழிச்சுக்கிட்டு வந்த தெல்மாவை பார்த்து எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல பட்ட அசிங்கத்தை நினச்சி ஒரு கடையில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெல்மாவை உற்சாகப்படுத்துறதுக்காக புதுசாக கண்டுபிடிச்ச கேமையும் அதில் இருக்க பொம்மைங்களையும் கொண்டு வந்து காட்டுது ஓட்டிஸு. அதில் ஒரு கேவலமான பொம்மையை காமிச்சு இதுதான் நீன்னு சொன்னதும் முன்னாடி இருந்த யூனிகானை எடுத்துக்காட்டி நான் ஏன் இது போல இருக்கக்கூடாதுன்னு கேட்குது தெல்மா. அந்த யூனிகான மாதிரிலாம் யாராலையும் ஆக முடியாது. சரி, போட்டியில் நடந்த சம்பவத்தை பற்றி யோசிக்காம ஃப்ரீயாக விடு, அடுத்த வாட்டி சிறப்பாக செய்வோம்னு சொல்லுது ஓட்டிஸு. எத்தனை வாட்டி போனாலும் நம்மளுக்கு தகுதி இல்லைன்னு தான் துரத்தி விட போகிறானுங்க. சரி நீ கிளம்பு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்து படுத்துடுது தெல்மா.
அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் பக்கத்துல இருந்த யூனிகார்ன் பொம்மையை பார்த்துட்டு சலிப்போட தோட்டத்துக்கு வந்து வேலையை பார்க்குது தெல்மா. அப்போ பக்கத்து தோட்டத்துல இருக்க சீன் போடுற குதிரைங்கெல்லாம் போட்டியில ஜெயிச்சிட்டோமேன்னு சொல்லி சந்தோஷமா கொண்டாடுதுங்க. அதை பார்த்து கடுப்புலயே சாணியை கூட்டிட்டு போகும்போது கீழே இருக்க கூர்மையான கேரட்டை கவனிச்சு அதுல கொஞ்சம் சாணியை வச்சு நெத்தியில ஒட்டிக்கிட்டு தான் ஒரு யூனிக்கான நினைச்சு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கு தெல்மா. அங்க வந்த ஓட்டிஸ் தலையில கேரட்டை வச்சு என்னப்பா வித்த காட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குது. இப்போ நான் யாருன்னு சொல்லு பாப்போம்னு தெல்மா கேட்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சாணி அள்ளி போடுற மட்டை குதிரைன்னு தெல்மாவை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது பெயிண்ட் டின்னை ஏத்திக்கிட்டு கண்டதையும் மேஞ்சிக்கிட்டு ஏடா கூடமா வண்டியை ஓட்டிக்கிட்டு வரான் ஒருத்தன். கரெக்டா இந்த தோட்டத்து பக்கம் வரப்போ ஒரு பள்ளத்துல விட்டு ஏத்திட்டு போறான். அதனால ஜிகிஜிகின்னு மினுக்கிற சில்வர் பெயிண்ட்டும் பஞ்சு மிட்டாய் கலர்ல இருக்க பிங்க் பெயிண்ட்டும் தெல்மா மேல தெரிச்சிருது. அதை கவனிச்ச ஓட்டிஸ் உன்னோட உருவத்தை போய் முதல்ல பாருப்பான்னு சொல்லுது. சரின்னு தண்ணியில போய் பார்த்தா உடம்பு ஃபுல்லா பிங்க் பெயிண்ட்டும் தலை ஃபுல்லா சில்வர் பெயிண்ட்டும் ஊத்திருக்கு. அதனால யூனிக்கானா உருமாறிட்டேனேன்னு சந்தோஷமா துள்ளி குதிக்குது தெல்மா. பெயிண்ட கழுவிட்டா பழைய நிலைமை தாண்டி ஓவரா துள்ளாதன்னு சொல்லுது ஓட்டிஸ். அதை சட்டை பண்ணாம பழைய பிக்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அழிச்சிட்டு புதுசா ஓபன் பண்றதுக்காக போட்டோ எடுக்க சொல்லுது தெல்மா. ஆனா ஓட்டிஸ் தன்னைத்தானே செல்ஃபி எடுத்துக்குது. எப்பா தயவு செஞ்சு விளையாடாம ஒரு போட்டோ எடுப்பான்னு போஸ் கொடுத்து நிக்குது தெல்மா. அப்போ வண்டியில வந்த 3 பேரு உண்மையாலுமே இங்க யூனிகான் இருக்கைப்பான்னு ஆச்சரியப்பட்டு போட்டோ எடுக்க வராங்க. அவங்க கூட வந்த மாற்றுத்திறனாளி குழந்தை கூட சேர்ந்து அழகா போஸ் கொடுத்து போட்டோ எடுக்குது தெல்மா. அப்போ ஏகப்பட்ட பேர் இந்த யூனிகானை பாக்குறதுக்காக தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க சின்ன சின்ன பசங்களாம் நீங்க உண்மையாலுமே யூனிகான் தானா, உங்களுக்கு என்ன சக்திலாம் இருக்குன்னு கேக்குதுங்க. வேற வழி இல்லாம நான் உண்மையாலுமே யூனிகான் தான்ற பொய்யும் நான் சிறப்பா பாடுவேன்ற உண்மையும் சொல்லுது தெல்மா. அப்போ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன்னு எல்லாம் கேக்குதுங்க. ஓட்டிஸே உடனே போய் கிட்டார் எடுத்துட்டு வா, இதுதான் நம்மளுக்கான நேரம்னு சொல்லுது தெல்மா. ஆனா சொல்றதுக்கு முன்னாடியே ட்ரம்ஸை தூக்கிட்டு வந்து உக்காந்துருக்கு ரெஜ்ஜி. இந்த மேக்கப் சூப்பரா இருக்கேப்பான்னு பாராட்டுது. எனக்கு என்னமோ இது சரியா படலன்னு புலம்பிக்கிட்டே போய் கிட்டாரை எடுத்துட்டு வந்து வாசிக்க ஆரம்பிக்குது ஓட்டிஸ். உடனே அதி அற்புதமா தெல்மா பாட ஆரம்பிச்சதும் எல்லாரும் வாயை பொளந்துக்கிட்டு பாக்குறாங்க. இப்படி ஒரு யூனிகான் இன்னிசை கச்சேரியே பண்ணுதேன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இத லைவ் ஸ்ட்ரீமா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறா அந்த சின்ன பொண்ணு. உடனே ஓவர் நைட்ல ஒபாமாவான கதையா உலகம் ஃபுல்லா இந்த வீடியோ பரவி நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நிக்குது. இந்த வீடியோவை பார்த்து பயங்கரமா ரசிச்சுக்கிட்டு இருந்த வயசான பாட்டிக்கிட்ட பக்கத்துல இருந்தவர் நாம உடனே போய் அந்த யூனிகானை சந்திச்சாகணும்னு சொல்றாரு. இந்த பக்கம் இப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடந்தது மிகப்பெரிய விஷயம்தான், இனிமே நான் இந்த வேஷத்தை கலைக்கவே மாட்டேன்னு சொல்லுது தெல்மா. அதை கேட்டு நீ இதுக்கு முன்னாடியும் நல்லா தானே பாடின, உண்மையான உருவத்தோட நம்ம திறமையை காட்டினா மட்டும்தான் மற்றவங்களோட மனசுல நம்ம நிரந்தரமா இடம் பிடிக்க முடியும்னு சொல்லுது ஓட்டிஸ். இது வரைக்கும் நம்மள ஒருத்தம் கூட மதிக்கல, இப்போ எல்லாரோட பார்வையும் நம்ம மேலதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு மேலே ஏறி போக வேண்டியது தானே கியூட்டா சொல்லுது. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால நம்ம தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருக்கோம்னு போன்ல காட்டி சந்தோஷப்படுது தெல்மா. இது இப்படி இருக்க நிக்கியோட டீம்ல இருக்க பசங்க எல்லாம் ஜாலியா அவங்க வீட்டுல குத்தாட்டம் போட்டுன்னு இருக்காங்க. அப்போ நிக்கியோட அசிஸ்டன்ட் மேகனை இவங்களை அதட்டி நிக்க வைக்கிறாங்க. ஆனா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருந்த நிக்கி எகிரி குதிச்சு அவங்க மேலேயே தண்ணி அடிக்குது. இப்போ எதிர்த்து பேச முடியாம சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க மேகன். அந்த சமயம் மாடியில இருந்து ஸ்டைலா ஆடிக்கிட்டே வந்து நீச்சல் குளத்துல எகிரி குதிச்சு அழகா குளிச்சுட்டு அப்ரப்டா ட்ரெஸ்ஸை மாத்தின மேனேஜர் விக்கு டைமண்டு நிக்கி கிட்ட நம்ம புதுசா வெளியிட்ட பாட்டு ரொம்ப கேவலமா இருக்குன்னு நியூஸ் பேப்பர்ல எழுதி தள்ளுறாங்கன்னு காட்டுறாரு. அதை கேட்டு கதறி அழுத நிக்கி பள்ளத்தாக்கில் இருக்க நம்ம ட்ரூப்பை செங்குத்தா கோட்டை மேலே ஏறி நிக்க வைக்கிற மாதிரி எதனா யோசனை பண்ணு சொல்லிட்டு போகுது. அப்போ யூனிகானோட வீடியோவை பார்த்து இதை வச்சு எதனா பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் தெல்மா ஓட்டிஸ் கூட அது உருவாக்கின கேமை ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ ரெஜி கூட சேர்ந்து யாரோ பயங்கரமா கிட்டார் வாசிக்கிற சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு வந்து எட்டி பாக்குறாங்க 2 பேரும். அங்க தெல்மாவோட பாட்டை கேட்டு வந்த பாட்டிமா தான் கிட்டாரை போட்டு கிழிகிழின்னு கீச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இவங்க பெக்கி தானே, கிட்டார் வாசிக்கிறதுல ஜகஜால ஜித்தாச்சேன்னு சொல்றா தெல்மா. அவங்க வாசிச்சு முடிச்சதும் இப்படி ஒரு திறமசாலி கூட சேர்ந்து நான் ட்ரம்ஸ் அடிச்சிருக்கேன்னா பெரிய விஷயம் தானே சொல்லுது ரெஜி. பெக்கிக்கு கண் பார்வை போனதுனால சமீப காலமா எந்த ஒரு ஆல்பத்தையும் தயாரிக்கிறது இல்ல. ஆனா தெல்மாவோட பாட்டை மட்டுமே கேட்டு அதை தேடி இங்க வந்திருக்காங்க. உங்களை வச்சு நான் ஒரு ஆல்பம் தயாரிக்க போறேன்னு பெக்கி சொன்னதும் தெல்மா சந்தோஷத்தோட உச்சிக்கே போறா. அவ சூப்பரா பாடுவான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ ஒரு யூனிகான் அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுது ரெஜி. அவ எப்படி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, மனசார பாட்டு பாடுற திறமையை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்றாங்க பெக்கி. உடனே 3 அங்க இருந்து பெக்கி கூட சேர்ந்து ஸ்டூடியோக்கு வருதுங்க. மாட்டு கொட்டாயில இருந்து இப்போ நான் ஒரு மாடர்ன் ஸ்டூடியோக்கு பாட வந்திருக்கேன், திறமையை காட்டுற தகுதி கூட இல்லைன்னு சொல்லி எங்களை விரட்டி அனுப்பிச்சாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இங்க இருந்து ஸ்பார்க்கிள் பலுசால பாடுற அளவுக்கு நாங்க வளர்ந்துடுவோம்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேக்குது தெல்மா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உருவத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, உன்கிட்ட திறமை இல்லைன்னா உன்னால எங்கேயும் போக முடியாது, அதனால உன் மனசார பாட்டு பாடு, அது நீ நினைக்கிற இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போகும்னு சொல்றாங்க பெக்கி.
சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுத முயற்சி பண்றேன், ஆனா இப்ப வரைக்கும் என்னால முடியலன்னு சொல்றா தெல்மா. பாட்டு வரிகள்லாம் பால் குடிச்சிட்டு ஏப்ப விடுற மாதிரி தன்னால வரும், அதை பத்தி கவலைப்படாம இப்போ ரெடியா வச்சிருக்க ஒரு பாட்டை பாடுன்னு சொல்றாங்க பெக்கி. உடனே பெக்கியும் ஓட்டிஸும் பயங்கரமா வாசிக்க ஆரம்பிச்சதும் தெல்மா அட்டகாசமா பாடுறா. இவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே விக்கு டைமண்ட் பெக்கிக்கு கால் பண்ணி, ஏற்கனவே நான் உன்னை உதாசீனப்படுத்தினதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ கூட்டிட்டு வந்திருக்கே ஒரு யூனிகானு, அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போதே உன்னோட உதவி தேவையில்லைன்னு சொல்றாங்க பெக்கி. உன் பிடிவாதத்தினால அதுங்களோட வளர்ச்சியை தடுக்காத. நிக்கியோட மேடை நிகழ்ச்சியில அதுங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு யோசிச்சாலும் தெல்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்க பெக்கி. நிக்கி கூட பாடுறதெல்லாம் என் லட்சியத்துல ஒண்ணு, அதனால தாராளமா பாடுறோம்னு சொல்லுது தெல்மா. ஆனா ஓட்டிஸ் மட்டும் நம்ம படிப்படியா போறதுதான் நல்லது, முதல்ல இந்த வேஷத்தை களைச்சிட்டு வான்னு சொல்லுது. எப்பவும் போல அதெல்லாம் முடியாதுன்னு மறுத்துட்டு பெக்கியை கூட்டிட்டு விக்கு டைமண்டை சந்திக்க வருது தெல்மா. அப்போ தனி விமானத்துல வந்து இறங்கின விக்கு பெக்கி கிட்ட நெக்கில பேசுறாரு. உடனே வாக்கிங் ஸ்டிக்கால அவர் பல்ல புடிச்சு இழுத்து ஒழுங்கா நடந்துக்கோன்னு மிரட்டுறாங்க பெக்கி. அது சரி, நான் தெல்மாவை மட்டும் தானே கூப்பிட்டேன், இதுங்க ரெண்டும் எதுக்குன்னு ரெஜ்ஜியையும் ஓட்டிஸையும் கேட்கிறாரு விக்கு. அவங்க இல்லாம நான் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லுது தெல்மா. அப்படியா விஷயம்னு வெறுப்போடவே கேட்டு அதுங்களையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போறாரு விக்கு. முறையா ஃபிளைட்ல போறதுனால தெல்மா வாயை பொளந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வருது. அங்கிருந்து லாஸ் வேகாஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்ததும் நிக்கியோட டீம்ல இருக்க பசங்களாம் ஆட்டம் போட்டு தெல்மாவை வரவேற்கிறாங்க. கார்ல நைஸா தெல்மாவை ஏத்திட்டு பெக்கி, ஓட்டிஸ், ரெஜ்ஜி இதுங்க மூணுத்தையும் ரெண்டாவது கார்ல தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ நாமெல்லாம் ஹோட்டல்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போது தெல்மா. அங்கிருந்து லாஸ் வேகாஸுக்கு வரப்போ ரெண்டாவது கார்ல குண்டை போட்டு புகைய வச்சிடுறாரு விக்கு. அதனால பெக்கி, ஓட்டிஸ், ரெஜ்ஜி இதுங்க மூணு நடுவழியிலேயே இறங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்குதுங்க. ஆனா தெல்மாவை கூட்டிட்டு நகரத்துக்கு வந்து சேர்ந்ததும், பாத்தியா நிக்கி கூட சேர்த்து உன்னை போஸ்டர்ல வச்சிருக்கோம், அதனால உன்னோட முழு திறமையை இன்னைக்கு நீ காட்டணும்னு சொல்றாரு விக்கு. ஆனா நிக்கி அதோட அசிஸ்டன்ட் மேகன் கிட்ட இந்த யூனிக்கான எதுக்காக என் நிகழ்ச்சியில பாட வைக்கிறான் விக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ தெல்மாவை கூட்டிட்டு வந்து நிக்கிக்கு அறிமுகப்படுத்தும் போது மூஞ்சி திருப்பிக்குது. நான் என்னங்க தப்பு பண்ணேன்னு தெல்மா கேட்க, அதை விட்டு தள்ளுன்னு தெல்மாவை கூட்டிட்டு மேடை பக்கம் வராரு விக்கு. சரி, என்னோட ட்ரூப் எங்கன்னு தெல்மா கேட்க, இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க பயந்து போய் பதுங்கிட்டாங்க, உன்னால தனியா பாட முடியலன்னா சொல்லி இந்த நிகழ்ச்சியவே நான் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்றாரு விக்கு. அவரோட பொய் பித்தலாட்டத்துக்கு ஏமாந்து நான் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி மேடை ஏறி நிக்கிறா தெல்மா. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் தெல்மா பாடுறதுக்காக ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு பயங்கர உற்சாகத்தோட தெரியான பாட்டு பாடுறா தெல்மா. அப்போ லேசர் லைட்டு புஷ்பானத்தெல்லாம் வச்சு பயங்கரமா வித்த காட்டிக்கிட்டு இருக்காரு விக்கு. இவ பாட்டுக்கு ஏத்த மாதிரி வர எஃபெக்ட் எல்லாம் பார்த்து மக்கள்லாம் ஆரவாரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. தெல்மா பாடி முடிச்சதும் இவங்களோட கரகோஷத்தை கேட்டு பயங்கரமா திகச்சு போறா. அப்போ உள்ள பூந்த நிக்கி தெல்மாவை அடிச்சு விரட்ட முயற்சி பண்ணுது. அதுகிட்ட சிக்காம நைஸா தெல்மாவை கூட்டிட்டு ஓரமா வந்துடுறாரு விக்கு. அப்போ விக்கு கிட்ட நிக்கிக்கு பயன்படுத்த வேண்டிய எஃபெக்ட் எல்லாம் எதுக்காக இதுக்கு போட்டேன்னு கேக்குது மேகனு. புதுசா ஒரு நட்சத்திரம் வந்ததும் பழைய நட்சத்திரம்லாம் காணாம போயிடும், அது போலதான் நிக்கியும். இனிமே நீங்க வேற மேனேஜரை பாத்துக்கோங்கன்னு கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டு போறாரு விக்கு. மேடையில நிக்கி என்ன பாட்டு பாடினாலும் அதை கேட்க மக்கள் தயாரா இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கடுப்புலயே மண்டையில இருந்த கொம்பை வச்சு மேடையில ஓட்ட போட்டு கீழே விழுந்துருது நிக்கி. அதை காப்பாத்த போய் மேகனும் குழியில விழுந்துடுறாங்க. இந்த கேப்ல விக்கு தெல்மா கிட்ட போய், நீ பெக்கி கூட இருந்தா பெரிய பெரிய மேடைகளை பார்க்கவே முடியாது, உன்னை ஏனில ஏற விடாம நேரா ஃபிளைட்லயே ஏத்தி அழகு பாக்குறேன், என்ன நம்பி கான்ட்ராக்ட்ல சைன் போடுன்னு சொல்றாரு. நிச்சயமா என்னோட டீமை கூட சேர்த்துக்க அனுமதிப்பீங்கல்லன்னு தெல்மா கேட்க, அதுல என்னமா சந்தேகம், உன் விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும்னு சொல்றாரு விக்கு. அவரோட பேச்சுக்கே மயங்கி சைனை போட்டுடுறா தெல்மா. அந்த சமயம் பாத யாத்திரையா நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்த பெக்கி, ஓட்டிஸ், ரெஜ்ஜி இதுங்க மூணுத்தையும் உள்ள விடாம தடுத்துடுறாங்க. அப்போ தெல்மா மேலே ஏறி வரும்போது என்ன உங்க தத்து பிள்ளையா எடுத்துக்கோங்கன்னு ஒருத்தர் சைனை கேட்கிறாரு. அவ ஆட்டோகிராஃபா நினைச்சு அதையும் போட்டுடுறா. அதை வாங்கி அளவில்லா சந்தோஷப்படுறாரு. அப்போ கூட்டத்துல வந்த ஓட்டிஸை கவனிச்சு என்ன தனியா விட்டு எங்கடா போனீங்கன்னு கேக்குது தெல்மா. நாங்க வந்த காரு ஏவுகணையால தாக்கப்பட்டுருச்சுவா, அதனாலதான் வர முடியாம போச்சுன்னு சொல்லுது ஓட்டிஸு. ஏண்டா பயந்து ஒதுங்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகிட்டேன் பாத்தீங்களான்னு நெக்கலா பேசுது தெல்மா. நீ இந்த வேஷத்தை கலைச்சி உன்னோட திறமையை மட்டும் காட்டுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன், இது எங்க போய் முடிய போதோன்னு புலம்புது ஓட்டிஸு. அப்படின்னா இனிமே எனக்கு நீங்களும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போது தெல்மா. அப்போ விக்கு தெல்மாவுக்காகவே ரெடி பண்ண ஒரு ஹெலிகாப்டரை வர வைக்கிறாரு. அதுல ஏறி கிளம்பி போகும்போது கூட மக்கள் எல்லாரும் கத்தி ஆரவாரமா அனுப்பி வைக்கிறாங்க. இத பத்தி நியூஸ்ல சொல்லும் போது நிக்கிய படுகுழியில தள்ளி விட்டு தெல்மா பன்மடங்கு மேலே ஏறி வந்துட்டாங்கன்னு புகழாரம் பாடுறாங்க. அதை கேட்க முடியாம டிவியை சதைச்சு தள்ளிட்டு, இந்த யூனிகான் பயவுள்ள எப்படியும் ஒரு கேவலமான விஷயத்துல மாட்டிருக்கோம், அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா, யூனிகானோட மார்க்கெட்டையே சரிச்சிடலாம்னு மேகன் அனுப்பி வைக்குது நிக்கி. இது இப்படி இருக்க என்னோட டீமை விட்டு நான் தனியா வந்தது தப்பா இருக்கேன்னு ஃபீல் பண்ணி சொல்றா தெல்மா.
நடந்து முடிஞ்ச சம்பவத்தை விட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசின்னு சொல்றாரு விக்கு. எதுவா இருந்தாலும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். நான் யூனிகார்ன் கிடையாது, சாதாரண மட்டை குதிரைன்னு பெயிண்ட்டை சுரண்டி காட்டுறா தெல்மா. அதை பார்த்து என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டியேன்னு நான் ஆச்சரியப்படுவேன்னு நினைச்சியா? இந்த உலகத்துல என்னைக்குமே திறமைக்கு மட்டும் மதிப்பு கிடையாது, உன்னோட தோற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால சிறந்த பாடகியா இருக்கணும்னா 3 விஷயத்த நாம கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்ல, நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உன்னை நீ மாத்திக்கிட்டே இருக்கணும். விதவிதமான ஹேர் ஸ்டைலு, கலர் கலரான ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் ஷோ காட்டணும். அடுத்து உன்னோட வாசனைய தனித்துவமாக்கணும். அதை சுவாசிக்கிற எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த சென்ட்டை வாங்கணும். ஏன்னா நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட உருவத்தை பார்த்து எல்லாரும் கேலி செஞ்சாங்க. அதை மாத்தணும்னா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும். அதனால தான் எல்லாத்துக்கும் வைபு பண்ற மாதிரியே டான்ஸ் ஸ்டெப் போடுறேன். அதை வச்சு தான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். சரி, 3வது விஷயத்த பார்ப்போம். நீ தனியா இருந்தா மட்டும் தனித்துவமா தெரிய மாட்ட, இன்னொரு ஸ்டார் கூட சேர்ந்தாதான் உன்னோட புகழ் உச்சிக்கு போகும். இப்போ முட்டைகோசை தின்னு 3 வாட்டி ஏப்ப விட்டு உலக லெவல் ஃபேமஸான குதிரை கூட நீ காதல் வாயப்படுற. இந்த செய்தியை கேள்விப்படுறவங்க எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசுவாங்க. அதனால குசு குசுன்னு பேசி கிசு கிசுவை வளர்க்குற வேலையை பாருன்னு சொல்லி அனுப்புறாரு விக்கு. என்னென்னமோ செய்ய சொல்றீங்க, ஆனா உங்களை நம்பி தான் போறேன்னு புலம்பிட்டு அந்த குதிரை கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு தெல்மா. கேமரா முன்னாடி சும்மா நடிக்கிறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டா பல்கா ஒரு அமௌண்ட் தரேன்னு சொன்னா அந்த விக்கு. அதை வச்சு என்னோட மருத்துவ படிப்புக்கான செலவை நான் பார்த்துப்பேன்னு சொல்லுது குதிரை. சரின்னு அது கூட சேர்ந்து போட்டோ எடுக்க ஒத்துக்குது தெல்மா. அப்போ அடிவயத்துல இருந்து ஏப்பம் விடுறன்ற பேர்ல மூக்கு வழியா சளியை சிந்திட்டு தெல்மா கூட சேர்ந்து அழகா போட்டோக்கு போஸ் கொடுக்குது குதிரை. இது இப்படி இருக்க ஓட்டிஸ் உருவாக்கின கேம்ல தெல்மா திரும்பி வந்த மாதிரி பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு ரெஜி வந்து சொல்லும்போது பொம்மையை தூக்கி போட்டு என்ன ஏதுன்னு கேக்குது. எப்பா, தெல்மா கூட இப்போ சூப்பர் குதிரை ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு, அது கூட சேர்ந்துதான் பல பொருட்களை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு விளம்பரத்தை காட்டுது ரெஜி. அப்போ தெல்மாவையும் டேனியும் கூட்டிட்டு அவரோட ஸ்டூடியோக்கு வராரு விக்கு. அங்க எந்த ஒரு வாத்தியமும் இல்லாததை பார்த்து எப்படிங்க நீங்க டியூன் போடுவீங்கன்னு கேக்குறா. அதுக்குதாம்மா கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம், உனக்கு எந்த தலைப்புல பாட்டு வேணும்னு கம்ப்யூட்டர் கிட்ட சொன்னா அதுவே லிரிக்ஸை கொடுத்துரும்னு சொல்றாரு. ஆனா ஒரு நோட்டு ஃபுல்லா நான் எழுதி வச்சிருக்கேனேன்னு தெல்மா காட்ட, அதெல்லாம் மனுஷன் கேட்பானா? தூக்கி தூர போட்டு இந்த கம்ப்யூட்டரோட திறமையை பாருன்னு சொல்றாரு விக்கு. சரி, ஏப்பம் விடுறத பத்தி ஒரு பாட்டுக்கான லிரிக்ஸை எடுக்க முடியுமான்னு கேக்குது டேனி. அவ்வளோதானே, கம்ப்யூட்டர் ஜி, ஏப்பத்துக்கான ஒரு பாட்டை ரெடி பண்ணி கொடுங்கன்னு லிரிக்ஸை வாங்கி அழகா கொடுக்குறாரு விக்கு. அதை வச்சு ராப்பு பாட்டோட சேர்த்து பயங்கரமான வீடியோவை ரெடி பண்ணி அப்லோட் பண்றாங்க. இதை கேட்டு நிச்சயமா தெல்மாவோட டியூன் இது கிடையாதுன்னு சொல்றாங்க பெக்கி. ஓட்டிஸ் என்ன சொல்றதுனே புரியாம முழிக்குது. ஆனா இந்த பாட்டோட சீடியை எல்லாரும் அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம யூனிகார்னோட சென்ட்டும் வித்து தீந்து போகுது. இந்த கேப்ல மேகன் எப்படியாச்சும் யூனிகார்னை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு போட்டோவை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த வருஷத்துக்கான தலை சிறந்த பாடல்களோட லிஸ்ட்ல இவங்களோட பாட்டு தான் முதல்ல வந்து நிக்குது. எப்படி என்னோட வியாபார யுக்தி மூலமா உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் பாத்தீங்களான்னு சீன் போடுறாரு விக்கு. ஒரு நாள் டேனியும் தெல்மாவும் உட்காந்து ஆடியோ கேசட்டுக்கு சைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைன்ல ரெஜி வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே தெல்மா பயங்கரமா சந்தோஷப்படுது. பின்னாடியே ஓட்டிஸும் வந்து நிக்கிறத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணுது. எங்க டீம்ல இப்ப பாடுறதுக்காக புதுசா ஒரு ஆடை சேர்த்திருக்கோம், அது உன்னோட தீவிர ரசிகைன்னு சொல்றதுக்குள்ளேயே ஓடி வந்து ஆட்டோகிராஃபை வாங்குது. அப்போ எங்களை விட்டு நீ எட்டாவது தூரத்துக்கு போனதை நினைச்சு நாங்க சந்தோஷம் படுறோம்னு சொல்லிட்டு போது ஓட்டிஸு. அதுங்க ரெண்டும் ஆட்டுக்குட்டி கூட சேர்ந்து ஜாலியா போறதை பார்த்து தெல்மா ஃபீல் பண்ணுது. அப்போ 20 ரூபாய்க்கு என்ன வேணாலும் செய்யற அல்லக்கைங்களை கூட்டிட்டு வந்து தெல்மாவை வெறுப்பேத்த சொல்லுது மேகன். ஏற்கனவே டீமை விட்டு பிரிஞ்சிட்டோம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த தெல்மா ரோட் ஷோ பண்ணும்போது மூஞ்ச உருன்னு வச்சுக்குது. அதை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேகன். அப்போ அவங்க செட் பண்ணி வச்ச அடியாளுங்க அழுகுன முட்டையை தூக்கி வீசுறாங்க. அதுல இருந்து தெல்மாவை காப்பாத்துறதுக்காக உயிர் ரசிகர்கள்லாம் உயிரை கொடுத்து போராடுறாங்க. ஆனா ஒரு முட்டை தெரியாதனமா கேரட்டு கொம்புல பட்டு அதை வளைச்சிருது. தெல்மா அதை சரி பண்றதுக்குள்ள மேகன் போட்டோ எடுத்துடுறாங்க. இது ஒன்னே நின்னு பேசும்னு சொல்லிட்டு அங்கிருந்து சந்தோஷமா போறாங்க. அப்போ அல்லக்கைங்களுக்கு பயந்து ஹோட்டலுக்கு வந்த தெல்மா ஓட்டிஸோடையும் ரெஜியோடையும் எடுத்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுது. அதே சமயம் ஓட்டிஸும் அந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுங்க கூட பாட வந்த ஆட்டுக்குட்டி பைத்தியக்காரத்தனமா செயல்படுறதுனால வேணாம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ தெல்மாவோட போஸ்டரை பார்த்த ஓட்டிஸ் இனிமே என்ன பண்ணாலும் அது திரும்பி வர போறது இல்லைன்னு முடிவுக்கு வந்துருது. அப்போ ஹோட்டல் ரூம்ல இருந்த தெல்மா ஓட்டிஸ்க்கு கால் பண்ணலாம்னு யோசிக்கும் போது விக்கு கால் பண்றாரு. அடுத்த வாரம் நீ ஸ்பார்க்கிள் பலூசால பாட போற, அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்கு அவார்டு கொடுக்க போறானுங்க, அதுக்கு வந்து சரின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுது தெல்மா. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நிக்கி வந்ததும் எல்லாரும் பூன்னு கத்துறாங்க. அதை சட்டை பண்ணாம சீக்கிரமா உள்ள போயிடுது நிக்கி. அடுத்து யூனிகார்ன் கார்ல வந்த தெல்மாவையும் டேனியையும் பயங்கரமா வரவேற்கிறாங்க. அங்க வந்த ஓட்டிஸ் தெல்மா கிட்ட பேசலாம்னு முயற்சி பண்ணா கூட்டத்துல அதை தள்ளி விட்டுடுறாங்க. அதோட சத்தம் கேட்டு ஓட்டிஸை தேடி பாக்குது தெல்மா. ஆனா ஆளை காணோம்னதும் நிகழ்ச்சியில கலந்துக்க உள்ள போயிடுது.
அங்க பல தலைப்புகள்ல விருது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தெல்மா மூஞ்சில இருக்க மேக்கப் கம்மியானதை கவனிச்சு உடனே போய் அதை சரி பண்ணுன்னு சொல்றாரு விக்கு. சரின்னு பாத்ரூமுக்கு வந்து வாயாண்ட லைட்டா டச்சப் பண்ணிட்டு இருக்கப்போ உள்ள உட்காந்து சாப்பிட்டதை அன்லோடு பண்ணிக்கிட்டு இருந்த மேகன் தெல்மா கிட்ட வந்து அவ ரோட் ஷோல எடுத்த போட்டோஸை காட்டுறா. அதுல முட்டைப்பட்டு முன்னாடி இருந்த கொம்பு நகர்ந்ததை காட்டி யூனிகானுக்கு எப்படிமா கொம்ப ஒட்ட வச்சிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த தெல்மா மேல பட்டுன்னு பக்கெட்டி தண்ணியை ஊத்துறாங்க. அதனால பெயிண்ட் எல்லாம் காஞ்சி போய் சாதாரண மட்ட குதிரையா காட்சி அளிக்குது தெல்மா. இதை போட்டோவா எடுத்து உடனே சோசியல் மீடியால அப்லோட் பண்றான் பாக்குறியா? வெறும் கேரட்டை மண்டையில வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்க. இந்த போட்டோவை பார்த்து எல்லாரும் உன்னை காரி துப்ப போறாங்க பாருன்னு சொல்றாங்க மேகன். தயவு செஞ்சு இந்த போட்டோவை போட்டுறாத. நான் யார் கண்ணிலையும் படாம இங்க இருந்து போயிடுறேன். இனிமே எந்த நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்க மாட்டேன். இப்படியே நான் காணாம போயிட்டேன்னு ஊர் மக்கள் நம்பட்டும்னு சொல்லுது தெல்மா. அப்படின்னா சரி, நீ திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டனா இந்த போட்டோவை அப்லோட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோன்னு மிரட்டி அனுப்புறாங்க மேகன். அங்கிருந்து சோகமா வெளியே வரும்போது யாருன்னா ஏப்ப விடுற பாட்டை பாடின யூனிகான பாத்தீங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காரு விக்கு. கண்ணு முன்னாடியே தெல்மா போறத பார்த்தும் தெல்மா எங்க இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து வேஷம் போட்டா வர விபரீதங்களை இப்பதான் புரிஞ்சுக்குது தெல்மா. மேடையில ஏப்ப விடுற பாட்டுக்கு பரிசளிக்க கூப்பிடும் போது தெல்மாவை காணோம்னது எல்லாரும் பதறி போறாங்க. அப்போ வீடியோல வந்த விக்கு யாருன்னா தெல்மாவை பாத்தீங்கன்னா உடனே தகவல் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதனால சுத்தி இருந்த எல்லாரும் அக்கறையோட தெல்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட ஓட்டிஸும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்குது. அப்போ தெல்மா இது வரைக்கும் எழுதி வச்ச பாட்டு புத்தகத்தை குப்பை தொட்டியில போட்டு பஸ் ஏறி போகுது. அங்க வந்த ஓட்டிஸு பாட்டு புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு தெல்மா எங்க போச்சுன்னு தெரியாம தவிக்குது. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க முக்காவாசி மக்கள் தெல்மா எங்க போச்சுன்னு தெரியாம மெழுகுவத்தியை வச்சு கடவுள்கிட்ட பத்திரமா தெல்மாவை திருப்பி கொடுக்கும்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரசிகர்கள் கூட சேர்ந்து ஓட்டிஸு, ரெஜ்ஜி, பெக்கி எல்லாரும் ஒன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. இது இப்படி இருக்க ரோட்ல பாத யாத்திரையா நடந்து போன தெல்மாவை கூப்பிட்டு லிஃப்ட் வேணுமான்னு கேட்கிறாரு பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு போறவரு. எங்க போறதுன்னு தெரியாம வண்டியில ஏறி உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு தெல்மா. அதுகிட்ட உன்னை எங்க இறக்கி விடணும்னு கேட்டா அடுத்து வர பாத்ரூம்ல போட்டு என்ன ஃப்ளஷ் பண்ணிடுன்னு சொல்லுது. நல்லா காமெடியா பேசுறப்பா. சரி என்ன எடுத்துக்கோ. என் காதலிக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். ஆனா சூப்பரா நான் டேப் டான்ஸ் ஆடுவேன். அதை பத்தி அவகிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு. அவ தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு தான் நான் அந்த விஷயத்தையே மறைச்சேன்னு சொல்றாரு வண்டி ஓட்டுறவரு. என்னைக்குமே உங்களை உண்மையா ஏத்துக்கிட்டவங்க எதையும் தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்க, உண்மையோட இருங்கன்னு சொல்லுது தெல்மா. இப்படி ஒரு உசிதமணியா நீங்கன்னு டிரைவர் சொன்னதும் என்னை திருப்பி கொண்டு போய் விடுன்னு சொல்லுது தெல்மா. உடனே அதிவேகமா வண்டியை திருப்பிக்கிட்டு போய் போலீஸ் விரட்டினாலும் பரவாயில்லன்னு அதோட பேனருக்கு கீழே தெல்மாவை இறக்கி விட்டு போறாரு டிரைவரு. அங்க போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருந்த ஓட்டிஸை பார்த்ததும் தயங்கி நிக்குது. ஆனா ஓட்டிஸு ஓடி வந்து அதை கட்டி தழுவுது. எங்க போயிட்ட, உன்னை தேடி நாங்க எங்கெல்லாம் தெரிஞ்சோம் தெரியுமான்னு சொல்லுது. உங்க பாசத்துக்கு நான் தகுதி இல்லாதவப்பா. யூனிகானா இருக்கும்போது தான் என்னோட கனவு நிறைவேறும்னு நினைச்சேன். ஆனா உண்மையா நான் பழகினவங்க கிட்ட இருந்து போயிடுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலப்பான்னு ஃபீல் பண்ணி சொல்லுது. சரி விட்டு தள்ளுன்னு ஓட்டி சொல்ல இந்த உலகத்துக்கு இனிமே என்னோட உண்மையான முகத்தை காட்டி தான் என்னோட திறமையை வெளிப்படுத்த போறேன்னு சொல்லுது தெல்மா. அப்படின்னா உனக்கு இந்த கேரட் தேவையில்லையான்னு ஓட்டிஸ் கேட்க அதெல்லாம் தேவையில்லைன்னு தள்ளி விட்டதும் பக்கத்துல உட்காந்து டீ குடிச்சிருக்கிற ஒரு டிக்கில போய் சொருவுது. அந்த மனுஷன் அதை சட்டை பண்ணாம டீ குடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ ரெஜியை கூட்டிட்டு வண்டியில வராங்க பெக்கி. அவங்கள பார்த்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை விட்டு போயிருக்கவே கூடாதுன்னு சொல்லுது தெல்மா. ஃப்ரீயா விடு, நீ எப்படியும் திரும்பி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க பெக்கி. அப்போ சரி நாம உடனே இங்க இருந்து ஸ்பார்க்கிள் பலூசாக்கு போய் ஆகணும்னு சொல்லுது தெல்மா. அப்புறம்டா வண்டியை கிளப்பிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடி இங்க இசை கச்சேரியை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரோட எண்ண ஓட்டத்திலையும் தெல்மா மட்டும்தான் இருக்கா. அப்போ நிக்கி என்ட்ரன்ஸ் கொடுத்து அழகா பாட்டு பாட ஆரம்பிக்குது. அதோட டீம்ல இருக்கவங்க விக்கு மாட்டி விட்டா அசிங்கமா திட்டுது. மேகன் இந்த பக்கமா யூனிகான் வந்தா அதை உடனே அடிச்சு தள்ளுங்கன்னு அல்லக்கைங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் தெல்மா கேங்கு ஸ்டேஜுக்கு பின்னாடி போறதுக்கு முன்னாடி ரெஜ்ஜி கீழே இறங்கி அழகா பூட்டை உடைச்சிருது. உள்ள இருக்க காவல் கரடி கண்ணில் படாம அழகா வண்டி எடுத்துட்டு வந்துருதுங்க. அதுல இருக்க ரிமோட் லெட்டின்ல இருந்து ஓட்டிஸும் தெல்மாவும் கீழே இறங்கி வந்ததும் எனக்கு வைத்த கலகுதுபான்னு சொல்லிட்டு ரெஜ்ஜி மட்டும் உள்ள போய் அன்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கமா வந்த அல்லக்கைங்க தெல்மாவை பார்த்து அட்டாக் பண்ண வராங்க. வெளியாளுங்க உள்ள பூந்துட்டாங்கன்னு வாக்கி டாக்கியில சொன்னதும் கரடியும் வந்துருது. இதுங்க மூணுத்தையும் பெக்கி அழகா அடிச்சு துவம்சம் பண்றாங்க. தெல்மாவையும் ஓட்டிஸையும் உடனே மேடைக்கு ஓட சொல்றாங்க. அப்போ பெக்கி கூட வந்தவர் காரை 360 டிகிரியில சுத்திட்டு வெளியே போறாரு. அதனால ரிமோட் லெட்டினும் இடிச்சுக்கிட்ட அல்லக்கை மேல போய் விழுது. அதுல அன்லோடு பண்ணிட்டு எந்திரிச்சு வந்த ரெஜ்ஜி அழகா ஸ்ப்ரே அடிச்சிட்டு போகுது. உடனே அல்லக்கை இதை பத்தி மேகன் கிட்ட சொல்லிடுறாரு. அப்போ வீடியோ கேமரால தெல்மாவை பார்த்ததும் போன்ல இருக்க போட்டோவை அப்லோட் பண்ண போறாங்க. ஆனா பேட்டரி லோவானதுனால பட்டுன்னு போன் ஆஃப் ஆகிடுது. சரி நானே களத்துல இறங்குறேன்னு சொல்லி தெல்மாவை ஒழிச்சு கட்ட வராங்க மேகன். ஆனா இதுங்க மூணும் ஒன்னா சேர்ந்து மேடையில ஏறுறதுக்காக அல்லக்கைங்களை தள்ளி விட்டு வருதுங்க. அப்போ கதவுக்கு அண்டை கொடுத்துட்டு உள்ள வந்தா மேகன் எதிர்க்க நிக்கிறாங்க.
பின்னாடியே வந்த நிக்கி, உன் தலையில கொம்பு இல்லைன்னா யாரும் உன்னை மதிக்க கூட மாட்டாங்க, நீ எல்லாம் எனக்கு போட்டியா இருந்திருக்கன்னு சொல்லி தெல்மாவை ஒழிச்சு கட்ட முயற்சி பண்ணுது. நான் யாருக்கும் போட்டி கிடையாது, என்னோட திறமையை காட்ட வந்திருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த பக்கெட்டியை உதைச்சி அதுல இருந்த மாப்பு குச்சியை போய் மேகன் மேல அடிக்க வைக்குது. அவங்க கையில வச்சிருந்த எலக்ட்ரிக் ஷாக் மிஷின் நேரா மெயின் போர்டு அட்டாக் பண்ணுது. அதனால ஸ்டேஜுக்கு போற லிஃப்ட் வழியா 3 மேலே ஏறி போதுங்க. அப்பையும் நிக்கி இதுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு மேகனை தூக்கி வீசுது. அவங்க ஓட்டிஸ் காலை பிடிச்சி கீழே இழுக்கும் போது தெல்மா அவங்கள தள்ளி விட்டுருது. அதுவும் நேரா போய் நிக்கி முதுகுல இருக்க ஓட்டையில சொருவிடுறாங்க மேகன். இதுங்க 3 மேல வந்ததும் ஏமா உன்னோட கனவை நிறைவேற்ற போறோம்னு சொல்லுது ஓட்டிஸ். சரி இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியா போகுது தெல்மா. அப்போ ஓட்டிஸும் ரெஜியும் மேல வந்ததும் யாருடா நீங்க கோமாளிங்கன்னு சொல்லி கண்டதையும் தூக்கி வீசுறாங்க. அப்போ மறுபடியும் யூனிகார்ன் வேஷம் போட்டு வந்த தெல்மாவை பார்த்து எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. என்ன பண்றேன்னு ஓட்டிஸ் அதை பார்த்து கேட்டா எதுவும் பேசாம மைக்க பிடிச்சி, இத்தனை நாள் நான் காணாம போனதை நினைச்சு எல்லாரும் வருத்தப்பட்டிருப்பீங்க, ஆனா உண்மையாலுமே நான் கொஞ்ச நாளைக்கு காணாம தான் போயிருந்தேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என்னோட உருவத்தை பார்த்து எனக்கு கோபம் வரும், யாருமே என்னை மதிச்சு ஒரு வாய்ப்பு கூட தரமாட்டாங்க, அதனாலதான் நான் ஒரு யூனிகார்ன்னு உங்ககிட்ட போய் சொன்னேன்னு வேஷத்தை கழிச்சு காட்டுது தெல்மா. அதை பார்த்து பல பேர் ஃபீல் பண்றாங்க, சில பேர் பூன்னு கத்துறாங்க. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பாட்டுக்காக இது வரைக்கும் வரிகளை தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த நொடி தான் அந்த வரிகள் எனக்கு கிடைச்சது. இப்போ உங்களுக்காக அந்த பாட்டை நான் பாடுறேன்னு சொல்லி 2 பேரையும் தாளத்தை வாசிக்க சொல்லுது. அடுத்தவங்களுக்காக என்னைக்குமே நம்மளை மாத்திக்காம திறமையை மட்டுமே நம்பி விடாமுயற்சியோட செயல்பட்டா வெற்றி நிச்சயம்ன்ற வரிகளோட பாட்டை அட்டகாசமா பாடுது. அதை கேட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இவ்வளவு ஏன் நிக்கி கூட அது சொருவி இருந்த போலியான கொம்பை கீழே தூக்கி போடுது. அப்போ கீழே வந்த விக்கி நிக்கி கிட்ட நான் இனிமே உன்னோட மேனேஜரா இருக்கவான்னு கேட்கிறாரு. பட்டுன்னு முதுகுல இருந்த மேகனை தூக்கி அவர் மேல வீசுது நிக்கி. அப்போ இந்த பாட்டை கேட்ட மக்கள் எல்லாரும் யூனிகானுக்காக கொண்டு வந்த லைட்டை காட்டுறாங்க. அவங்க ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஓட்டிஸ் எப்பா உன்னோட வித்தையை காட்டுன்னு சொல்லுது. உடனே தெல்மா அதிவேகமா ஓடி போய் எகிரி குதிக்குது. மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு வழியா தெல்மாவோட ஆசை நிறைவேறினதும் அவங்க தோட்டத்துக்கே திரும்பி வந்து ஓட்டிஸ் கூட சேர்ந்து அது உருவாக்கின கேமை விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அடுத்த பாட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் ஆச்சுன்னு கூப்பிடுறாங்க பெக்கி. அந்த சமயம் பக்கத்து தோட்டத்துல இருந்த சீன் போடுற குதிரைங்கெல்லாம் தெல்மா கூட சேர்ந்து போட்டோ எடுக்கலாமான்னு கேக்குதுங்க. உங்க கூட போட்டோ எடுக்காமலையான்னு சொல்லிட்டு போய் போஸ்ட் கொடுக்குது தெல்மா. எப்பவும் போல ஏடகுடமா வண்டியை ஓட்டுன்னு வரவரு இப்போ காதலியோட வராரு. அதனால மறுபடியும் பள்ளத்தாக்குல வண்டியை விட்டு ஏத்திட்டு போனதும் அதுல இருந்த வெள்ளை பெயிண்டும் கோழி ரெக்கையும் ஓட்டிஸ் மேல வந்து விழுது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ரெக்கையை விரிச்சிட்டு அழகா நிக்குது ஓட்டிஸ். அதை பார்த்து தெல்மா சந்தோஷமா சிரிக்கிறதோட படம் முடியுது. இந்த தெல்மா மாதிரியே பல பேர் நாம அழகா இல்லையோ அடுத்தவங்களுக்கு நம்மள பிடிக்காதோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அழகை தான் எல்லாரும் விரும்புவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மையான அழகு வெளி தோற்றத்துல கிடையாது, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. சோ எப்பவும் நம்மளுக்கு நாம தான் ராஜா ராணி எல்லாமேன்ற கருத்தூசியை போட்டு இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.